வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்எம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் சும்மா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனேன். ஏதாச்சும் ஒரு நல்ல கேம் கிடச்சா சீரீஸை உருவாக்கிடலாமேன்ட்டுன்னு பார்த்தா என்னமோ இண்டோனேஷியா பஸ் சிமுலேட்டர்னு ஒன்று இருந்தது. சரி டவுன்லோட் பண்ணிடுவோமேன்ட்டு டவுன்லோட் பண்ணேன். இதோ இந்த கேம் தான் இது. உள்ளே போய் பார்த்தா ரீலாகின். ஏன் ப்ரோ ரீலாகின்னு கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கேம் நான் ஆல்ரெடியே விளாண்டுருக்கேன் நிறைய வாட்டி. நான் இந்த கேமை வேண்டான்ட்டு டிலீட்டும் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா. இதுக்கு ஏமண்டா போவா? என்னடா இவன் 18,000 ரூபாவான்ட்டுன்னு கேட்டு திரும்ப அங்கேயே போகலான்ட்டு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே நல்லா இருக்காது. இது தான் நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வேறு ஏதாச்சும் நல்லா இல்லாததுக்கு தான் நம்ம போய் விளையாடவே முடியும். சரி, மனசை காயமாக்கிக்கிறது போல சும்மாவே இருக்கும். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்குது. லோடிங்காய் தோலை 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 தலை. அடடா, சரி சவுண்டை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோம். இப்போ பஸ் எங்கடா ஸ்டார்ட் பண்ணணும்? எங்கடா பண்ணணும் ஸ்டார்ட்? ஓ, இதுக்கு ஸ்டார்ட்டே இல்லையா? ஆமாங்க, ஸ்டார்ட்டே இல்லை போல. ஐயோ, தப்பாக போயிட்டான். என்னடா நீ ஆல்ரெடி விளையாண்டுருக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா ஸ்டார்ட் எங்கே எல்லாமே தேடிட்டு இருக்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா அது எப்போவோ விளையாண்டது. ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட டச்சு விட்டு போகலான்னு நினைக்கிறேன். இதில் இடித்தோம்னா ஹெல்த்து குறையுங்க, பஸ் ஹெல்த்து. அதான் பயம். இல்லைன்னா நான்லாம் அப்படியே பிஸ்ஸுன்னு போயிட்டு பிஸ்ஸுன்னு வந்துடுவேன். நான் எதுக்குடா இப்போ இண்டிகேட்டர் போட்டேன்னு பார்த்தீங்களா? சும்மா போட்டேன். இவெல்லாம் பஸ் டிரைவராட்டு நீங்கள் கேட்பீங்க. நான் தான் சிக்னலெல்லாம் இதில் மதிக்கவே தேவையில்லை. 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க, அப்படியே போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தர் வெளில வந்துட்டார். இப்போ ஆறுனச்சுன்னா எங்கள் லைட்டாக ஓட்ட முடியலங்க. என்னடா இவன் ராங் ரூட்டில் ஓடிட்டுக்கிறானே எத்தனை பார்க்குறீங்க? விடுங்க, இதெல்லாம் நேரம் தான். பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குங்க. வேகமாக போகிறதுனால வண்டி வேறு கிடுக்குன்னு ஆடுது. நம்ம புதுசாக ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டியை வாங்கணும். அதுக்காகத்தான் இந்த முயற்சி. பஸ் நேரத்துக்கு கீழே விழுந்துருக்குங்க, அவ்வளோதான் செத்துருக்கேன். ஆனால் இதில் டோல்கேட்டுக்கெல்லாம் காசை பாதி வாங்கிடுவாங்க. டோல்கேட்டு வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நீலாம் ஒரு டிரைவரான்ட்டு கேட்குற அளவுக்கு நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்லாம் எப்படி ஓட்டுவேன்னு தெரியுமா? இப்போ எப்படி ஓட்டுறேன்னு தெரியுதா? நான் ஃபஸ்ட்டே இந்த சேனல் வச்சுருந்தேன். ஆனால் என்ன, என்னோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டே தெரியாமல் எங்கே போய் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் சேனலை லூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 200 கிடையாது, 200 சப்ஸ்கிரைபர் தான். ஐயோ, ஆங்க 98 மேலே காட்டுது பார்த்தீங்களா? அதில் எதுவும் கிடையாது, பெட்ரோல். ஏன்டா இப்படி சொன்னால் நம்ம நம்பிடுவோமா? அது பஸ்ஸு எழுத்துங்க, லைட்டாக இடிச்சு விட்டேன். இங்கே பார்த்தீங்களா டேமேஜ் இருக்குது. உங்கள் கண்ணாடி பாருங்கள், லெஃப்ட் சைடு மிரரு மேலே. இந்த மாதிரி தான் பைத்தியக்கார தனமாட்ட இவனுக்கு வரவானுங்க. இந்த லாரிங்க கொளுத்துங்கடா இந்த வண்டியை. பின்னா 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு புது வண்டியை வாங்குகிறோம், செட்டில் ஆகுறோம். நல்ல வேலை எழுத்து குறையில. யாரா இவனுக்கு கரெக்டாக பிரேக்கை போடுறாங்க? என் டச்சு விட்டு போயிடுச்சு.
எனக்கு அவ்வளோக்கா வராது ஓட்ட. எப்படி டச் விட்டு போகுது? மழை வரதுக்கு முன்னாடியே இதை போட்டேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா மேகம் கருக்காத அந்த மாதிரி மேகம் கருத்துருச்சா, அதனால தான். கருத்தோடனே மழை வராது, கருத்து 2 நிமிஷம் கழிச்சு தான் மழை வரும். அதனால தான் டப்புன்னு போட்டுருக்கு. இடிச்சோண்டாடே. ஐயோ வண்டி விளங்கிடும். ஐயோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு கமெண்ட்டில் பச்சை பச்சை திட்டிடாதீங்க. எனக்கு ஓட்ட தெரியாது. நல்ல வேலை நேராக போய் சொல்லுவாங்க. இந்த வீரப்பனோட பையன் இப்போ ஆரம்பிச்சுன்னா அவன் தள்ளவே மாட்டான். யாரா நீ பைத்தியக்காரன்? உண்மையிலே சொல்ல போனால் நான் தான். சரி, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக ஓட்டுறோம். எப்படி பர்ஃபெக்டாக ஓட்டணுங்களே? டெலிவர் எங்கே? நான் பேசஞ்சர்ஸை வெட்டி கொண்டு போகிறேன் போல். டெலிவர் பண்ணணுமா? ஐயோ என்னடா சொல்கிறீங்க? என்னையோ இதுன்ற வார்த்தைங்க இருக்குது. டெலிவர் த பேசஞ்சர்ஸா? டெலிவர் பண்ணுமா? டெலிவர். ஒரு செகண்ட் நான் ஷாக் ஆகிட்டேன். அப்படியே என்னடா பேசஞ்சர்ஸை டெலிவர் பண்ண சொல்கிறாங்க? அவ்வளோதான், துண்டு துண்டாக வந்தால் பார்த்தீங்களா? இப்படி பைத்தியக்காரத்தனமாக ஓட்டுறவனுங்களை தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவனும் போக மாட்டான், நம்மளையும் போகவும் விட மாட்டான். நம்மளாவது ஆட்டை கிடச்சி போனா தான் இவன் போவான். ஏங்க ஓட்ட தரலங்க? ஐயோ அந்த லெஃப்ட் சைடு மிரரை கொஞ்சம் யாரும் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா யாரா இந்த டிரைவரு, யாரா இவன்ட்டுன்னு நினைப்பீங்க. உனக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியுமாடா? அப்போ எதுக்குலாம் நீ ஓட்டுறே வெள்ளப்பாடான்ட்டு சொல்லிடுவீங்க. அதனால் அது பார்க்காதீங்க. நம்மளோட சீரீஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு அடுத்தது நம்ம போட போகிறது என்ன சீரீஸா? என்ன சீரீஸுன்னு கேட்டிங்கன்னா தரல. எனக்கு தெரிஞ்சு மோட்டல் போடலான்னு நினைக்கிறேன். மோட்டல் சிமுலேட்டர். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்று இந்த பஸ் சிமுலேட்டர் போடலாமா, ட்ரக் சிமுலேட்டர் போடலாமா, இல்லை மோட்டல் சிமுலேட்டர் போடலாமா, பெட்ரோல் பங்க் சிமுலேட்டர் போடலாமா, என்ன சிமுலேட்டர் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது ஃபோன் கேம்ஸாக இருக்கும். ஏன் ஐபிஎல் ட்ராஃபி கிரிக்கெட் கூட விளாட்லான்னு சொல்லுங்கள். நாளைக்கே உங்களுக்கு அதோட ஃபஸ்ட் எபிசோடு போட்டுருவோம். பார்ட் 1 நாளைக்கே போட்டுருவேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நான் அப்படியே கேட்டு செய்வேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேமாக இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போகிற வழியில் ஒரு ரிப்பேர் கடை இருக்குமா, அங்கே போய் ரிப்பேர் பண்ணிடலாம். யாரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இது இந்தோனேஷியா சிமுலேட்டரா இல்லை இந்தியன் சிமுலேட்டரான்ட்டு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வண்டியெல்லாம் இப்படி தான் ஓட்டுவாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி தானே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்கன்ட்டு கேட்டிங்கன்னா இது இந்தோனேஷியா தான். ஏன்னா இந்தோனேஷியாலேயும் இப்படி தான் ஓட்டுவாங்க. நீங்கள் வேணால் இந்த கேமை விளாண்டு பாருங்கள். இது ஒரு சூப்பரான கேமு. இது ஃபோனில் விளையாடுறதுக்கு ஒரு வர்த்தான கிராஃபிக்ஸை கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு வர்த்தான கேம் இது. நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கே இது பிடிச்சி போயிடும். பார்த்துக்கோங்க, இது நல்ல ஒரு வர்த்தான கேமு. இது இல்லைன்னா உங்களோட ட்ரக் சிமுலேட்டர் இருக்கும், அதையும் கொஞ்சம் விளாண்டு பாருங்கள். இவங்களது அதுவும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கார் டிரைவிங் சிமுலேட்டர்னு ஒன்று இருக்கும்,
அதையும் விளையாண்டுப்பாங்க. எல்லா கேம்ஸுமே இந்த இந்தோனேஷியாவில் சூப்பராக இருக்கும். ஸோ மாலியோட கேம்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கேம்ஸு. அது பார்த்திங்கன்னா ஒரு சிமுலேட்டர், ஒரு டிரைவிங் கற்றுக் கொடுக்குற கேம்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் இப்போ இது லைசன்ஸ் வாங்க போகிறீங்க, இல்லைனா பெருசாக நான் ஒரு பஸ் டிரைவரு, கார் டிரைவரு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும்னா நீங்கள் மாலியோ டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பஸ்ஸில் பஸ் டிரைவர் ஆகணும்னா மாலியோட பஸ் சிமுலேட்டர் நான் விளையாடுறத இந்த சீரீஸை விளையாடுங்க. இல்லைனா ட்ரக்கு டிரைவர் ஆகணும்னா இந்த ட்ரக் சிமுலேட்டர் ஐடின்னு ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, இதை நீங்கள் விளையாடுங்க. ஆனால் ட்ரக் சிமுலேட்டர் ஐடியும் நான் விளையாண்டுருக்குறேன். ஆனால் இப்போ எனக்கு விளையாட வேண்டாம்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த 2 சீரீஸுமே டெய்லியும் போடலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா பஸ்ஸோட பார்ட் 2 வராது, ட்ரக் சிமுலேட்டர் ஐடியோட பார்ட் 1 வரும். ஏங்க நாளைக்கு சண்டே பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு லீவு. ஆனால் சண்டே நான் அவ்வளோக்கா வீடியோ போட மாட்டேன். ஏன்னா மண்டே டியூஸ்டே எல்லா நாளுமே நான் கண்டிப்பாக கேம் ப்ளே பண்ணுவேன். அந்த டைமில் நான் உங்களுக்கு போடுறேன். ஆனால் சண்டே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் தான் நான் ஜாலியாக போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே விளையாடுவேன். ஸோ நான் அந்த நாள் மட்டும் போட மாட்டேன். சாரி. நீங்கள் நாளைக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எப்போ என் வீடியோ போட மாட்டேன். நான் என்னால் முடிஞ்சால் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட மாட்டேன்னு இல்லை, என்னால் முடிஞ்சால் நான் போட்டுருவேன். ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை விட என்னோடய சேனல் தான் முக்கியம். நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதுக்கிட்ட போய் செத்துறான்ல சொல்லிடுறாதீங்க. இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் கேம்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் அது பார்த்திங்கன்னா சீரியஸாக கண்டினியூ பண்ணி விளையாடலாம். இல்லைனா நம்ம ஜிடி சான் அட்ரஸ் கூட டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். ஆனால் அது எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா அதில் மிஷின்ஸு எல்லாமே செய்யணும். அது ரொம்ப போரிங், அது ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி சிமுலேட்டர் கேம்ஸ் விளாட்றேன். இது பார்த்திங்கன்னா உண்மையிலே தரமாக இருக்கும். கேரேஜுக்கு போயிட்டு இந்த ரிப்பேர் கொடுத்துட்டு ரிப்பேர் பண்ணி 8000 ரூபா தந்திங்கன்னா லோடிங் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ இப்போதைக்கு கேரேஜில் போயிடுச்சு. லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வைப்போம். நல்ல சீப்பஸ்ட்டு லைட்டாக மாட்டி போடணும். எதுக்குடா நீ இப்போ காசை வேஸ்ட் பண்ணுறியான்ட்டுன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுன்னா அதான் பண்ணுறேன். ஐ டோன்ட் லைக் இட். லைட்ஸ் வைக்க பிடிக்கல. சரி உனக்கு இப்போ நம்ம வேறு எந்த ஒன் 2 3 3 ஃபைல் இருக்குது. இது எனக்கு டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸ்டடி 2 வா பாஸ்தோ. இதுக்கும் இப்போ ரொம்ப நேரம் எடுக்கும். மக்களே இதெல்லாம் இப்போதைக்கு டவுன்லோட் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன்னா இது விளாண்டவன் நானே சொல்கிறேன். சரி, இது பார்த்திங்கன்னா 2 இடம் இருக்குது. நான் இது இப்போ தான் போட்டேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கரியர் மோடு விளாட்லாம். கரியரில் 1 ரீசெட். நம்ம கரியர் மோடில் என்ன விளையாட போகிறோம்? ஒரு நிமிடம்.
கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களை நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.